ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனலில் இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். வரக்கூடிய ஜூன் 18ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தொடங்கி செப்டம்பர் மாதத்திற்குரிய திருமலை தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஆரம்பமாகுது. தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி மற்றும் நேரத்தை பற்றி தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் மற்றும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் ஒரு முக்கியமான மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 22ஆம் தேதி 3 புக்கிங்ஸ் இருந்தது. டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் அப்டேட்ஸ் வந்த உடனே நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஜூன் 22ஆம் தேதி செப்டம்பர் மாதத்திற்குரிய 3 தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஜூன் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு அங்கப்பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும், காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங்கும், அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும், மதியம் 3 மணிக்கு சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்களுக்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் ஸ்கெடியூல் பண்ணியிருந்தாங்க. இப்போது டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் நேற்று ஈவினிங் ஒரு சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஜூன் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஸ்கெடியூல் செய்யப்பட்டிருந்த ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக்கிங் மற்றும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங், அந்த அப்டேட் இப்போது ரிமூவ் பண்ணியிருக்காங்க. நேற்று ஈவினிங் டிடிடி ஆப் மற்றும் டிடிடி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தப்போ ஜூன் 22ஆம் தேதி காலை 11 மணிக்கு ஸ்கெடியூல் செய்யப்பட்டிருந்த செப்டம்பர் மாதத்திற்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் மற்றும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங் ரிமூவ் செஞ்சுருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், மறுபடியும் அந்த அப்டேட் ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு. இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே அந்த அப்டேட் ஆட் பண்ணலை, ரிமூவ் செய்யப்பட்டதாகவே இருக்குது. மேபி செப்டம்பர் மாதத்திற்குரிய ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மற்றும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங் டேட் அண்ட் டைமில் சேஞ்சஸ் கொண்டு வரப்படலாம். சேஞ்சஸ் கொண்டு வரப்படக்கூடிய காரணத்தினால பழைய அப்டேட் ரிமூவ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் புக் பண்ண பிளான் பண்ணியிருக்கக்கூடியவங்க மற்றும் ஒரு புது அப்டேட் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அன்றைய நாள் காலை 11 மணிக்கே ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்றது நம்ம வெயிட் பண்ணி பார்த்தால் மட்டுமே தெரியும். ஸோ இதற்குரிய அப்டேட் வந்த உடனே நானும் உங்களுக்கு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இப்போது புக்கிங்கில் இருக்கக்கூடிய சேஞ்ச். ஒவ்வொரு வருடமுமே திருமலை கோவிலில் நடக்கக்கூடிய சஸ்ர கலசாபிஷேகம் சேவா இன்று அதிகாலை 6 மணி தொடங்கி 8:30 மணி சமயத்தில் பங்காரு வாக்கிலிக்குள்ள ஏகாந்தமாக நடந்திருக்கு. இந்த சஸ்ர கலசாபிஷேகம் சேவா ஆனது போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு நடக்கக்கூடியது. அச்சு அசலாக திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை போலவே இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு தான் சஸ்ர கலசாபிஷேகம் சேவா ஒவ்வொரு வருடமுமே நடக்கும். இந்த சஸ்ர கலசாபிஷேகம் சேவா திருமலை கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்காரு வாக்கிலிக்குள்ளே நடக்கும். பங்காரு வாக்கிலிக்குள்ளே கருட பகவான் இருக்கக்கூடிய கருட மண்டபத்தில் 1000 கலசங்களில் புனித நீர் நிரப்பி வச்சுருப்பாங்க. இந்த 1000 கலசங்களில் இருக்கக்கூடிய புனித நீரால் தான் போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு அபிஷேகம் செய்வாங்க. கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்தில் போக ஸ்ரீனிவாச மூர்த்தி இருப்பார். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் 3 அறைகள் தாண்டி கர்ப்பகிரகத்தில் இருப்பார். கருட மண்டபத்தில் இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாச மூர்த்தியினுடைய திருப்பாதத்தில் ஒரு பட்டு நூல் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த பட்டு நூல் எங்கே எண்டாகும் அப்படின்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்தில் போய் எண்டாகும். ஸோ மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்தில் இருந்து போக ஸ்ரீனிவாச மூர்த்தியினுடைய திருப்பாதம் வரைக்கும் இந்த பட்டு நூலால் இணைச்சி வச்சுருப்பாங்க. இவர்களினுடைய 2 திருப்பாதங்களையும் ஏன் பட்டு நூலால் இணைச்சி வச்சுருக்காங்க? இதனுடைய பொருள் என்னென்னா, போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கு செய்யப்படக்கூடிய இந்த சஸ்ர கலசாபிஷேகமானது மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு செய்யப்படக்கூடிய சஸ்ர கலசாபிஷேகமே என்று பொருள்படும் வகையில் தான் இவங்க 2 பேரினுடைய பாதத்திலையும் இந்த பட்டு நூல் கட்டி வச்சுருக்காங்க. சஸ்ர கலசாபிஷேகம் சேவா பற்றி சொல்லுங்க அப்படின்னு 2 ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். தெரியாமல் இருக்கவங்களுக்கு இந்த தகவல் அவங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். எப்போவுமே போக ஸ்ரீனிவாச மூர்த்தி மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கு பக்கத்தில் தான் இருப்பார். எல்லாருமே தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நோட் பண்ணியிருப்போம். எப்போவுமே போக ஸ்ரீனிவாச மூர்த்திக்கும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்திற்கும் ஒரு மெல்லிய பட்டு நூலால் இணைந்து தான் இருக்குமா. அதற்கு காரணமே
போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு செய்யப்படக்கூடிய எல்லா பூஜை புனஸ்காரங்களும் மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கே சாரும் அப்படின்ற பொருள்பட தான் இந்த பட்டு நூலால் எப்போவுமே இணைச்சி வச்சுருப்பாங்களாம். மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு வாரத்தில் ஒரு முறை, அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம் பண்ணுவாங்க. மற்ற நாட்கள் சனிக்கிழமை தொடங்கி வியாழக்கிழமை வரைக்கும் போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு தான் அபிஷேகம் செய்வாங்க. ஸோ மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு தினமும் அபிஷேகம் செய்ய முடியாத காரணத்தினால போக ஸ்ரீனிவாசமூர்த்திக்கு இந்த அபிஷேகம் செய்கிறாங்க. தினமுமே செய்யப்படக்கூடிய இந்த அபிஷேகமானது மூலவர் வெங்கடேச பெருமாளுக்கு செய்யக்கூடிய அபிஷேகமே என்று பொருள்பட தான் இந்த பட்டு நூலால் எப்போவுமே 2 பேரையுமே இணைச்சி வச்சுருப்பாங்களாம். நேற்று சனிக்கிழமை, இன்று ஞாயிற்றுக்கிழமை, நாளை திங்கட்கிழமை 3 நாட்களும் விடுமுறை காரணத்தினால, லாங் வீக்கெண்டாக அமைஞ்சிட்ட காரணத்தினால திருமலையில் அதிகமான கூட்டம் இருக்குது. சர்வ தரிசனத்தை பொறுத்த மட்டிலும் 30 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த சர்வ தரிசனம் கியூ லைன் நந்தகம் கெஸ்ட் ஹவுஸை தாண்டி இப்போ இருக்கக்கூடிய காரணத்தினால ஈவினிங் 6 மணிக்கு மேலே க்யூவில் ஜாயின் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறதில்ல. ஈவினிங் 6 மணிக்கு இந்த க்யூ ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் காலையில் 6 மணிக்கு க்யூவில் வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். அதே போல் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எப்பவும் போல் கீழ்த்திருப்பதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசம், விஷ்ணு நிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் அதிகாலை 2 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நேற்று சனிக்கிழமை ஆகட்டும், இன்று ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களுமே 2 மணிக்கு கொடுக்க ஆரம்பிக்கப்படக்கூடிய இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் காலையில் 3:30-4 மணிக்கெல்லாம் கொடுத்து முடிச்சிடுறாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் அதற்குள்ளவே காலி ஆகிடுது அப்படின்றது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட். மேபி இதே நிலவரம் நாளை திங்கட்கிழமையும் விடுமுறையாக இருக்கக்கூடிய காரணத்தினால தொடரலாம். செவ்வாய்க்கிழமையிலிருந்து இந்த கூட்டம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் பற்றி ஃபாலோவர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 இடங்களில் எந்த இடத்துல கூட்டம் குறைவாக இருக்கும்னு கேட்குறீங்க. 3 இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் கூட்டம் இருக்குது. பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாசத்தில் நல்ல பெரிய கிரவுண்ட் இருக்கக்கூடிய காரணத்தினால எத்தனை பேர் க்யூவில் நின்னாலும் நம்ம க்யூவில் கால் வலிக்குது அப்படின்னா ஓப்பன் கிரவுண்ட் அவங்க நல்லா க்ளீன் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நமக்கு கால் வலிக்குதுன்னா எந்த இடம்னு பார்க்காமலே உட்கார முடியும். பட் விஷ்ணு நிவாசத்தில் க்யூ ஃபார்ம் பண்ணுறதுக்கு குறைவான இடம் இருக்கக்கூடிய காரணத்தினால அதிகமாக கூட்டம் வரக்கூடிய சமயத்தில் க்யூ ஆனது விஷ்ணு நிவாசம் பில்டிங்கை தாண்டி வெளியே இருக்கக்கூடிய ரோட்ல எல்லாம் கண்டினியூ ஆகுது. அது தினமுமே நிறைய பஸ்ஸஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து போகக்கூடிய மெயின் ரோடு அப்படின்றனால எப்போவுமே மண்ணும் அழுக்குமாக தான் இருக்கும். ஸோ நினச்ச நேரத்தில் நம்ம க்யூவில் உட்கார முடியாது. குழந்தைகளெல்லாம் வச்சுட்ருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அந்த குழந்தைகளையும் நம்மளால் உட்கார வைக்க முடியாது. ஸோ இதை நம்ம கன்சிடரேஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாசம் நல்ல பெரிய கிரவுண்டு, ரொம்ப க்ளீனாகவே டிடிடி மெயின்டைன் பண்ணுறாங்க. அங்கே போய் நம்ம நின்றுக்கலாம். திருமலையில் கிளைமேட் பொறுத்த மட்டிலும் இப்போ கொஞ்சம் மழை கிடையாது, ரொம்ப நார்மலான கிளைமேட் தான் இருக்குது. அதிகமான வெயிலும் கிடையாது. சர்வ தரிசனத்தில் மட்டும்தான் கூட்டம் அதிகமாக இருக்குது. தரிசன நேரமும் 30 மணி நேரத்திலிருந்து 36 மணி நேரம் வரைக்கும் ஆகுது. எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனம் பொறுத்த வரைக்கும் 4லிருந்து 6 மணி நேரம் ஆகுது. 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஆஸ் யூஷுவல் 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரத்தில் தரிசனத்திற்கு ஆகுது. மற்றபடி ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் தரிசனம் எல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரத்திற்குள்ள மூலவர் வெங்கடேச பெருமாள் தரிசனம் நம்ம பார்த்துட்டு வரலாம். இன்னைக்கு டிடிடியினுடைய புதிய ஈஓ அவர்கள் சார்ஜ் எடுத்திருக்காங்க. டிடிடியின் புதிய ஈஓவாக ஜே ஷியாமலா ராவ் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்க சார்ஜ் எடுத்திருக்காங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவரை நீங்களும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.